Hello friends, welcome to Yast Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு சங்கரா மீன்ல சூப்பரா மீன் குழம்பு வச்சிருக்கேன். நீங்க எந்த மீன்ல வேணாலும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமா இருக்கணும். அப்பதான் மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 5 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துருக்கேன். பூண்டை இடிச்சு சேர்க்கறதுனால மீன் குழம்பு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி தாளிச்சு விடுங்க. இந்த மாதிரி இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மீன் குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இன்னும் வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே அரைச்சி சேர்க்கல, எல்லாமே நல்லா வதக்கி தான் சேர்க்குறோம். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைவாக வதங்கணும். நம்ம சேர்த்த தக்காளி தெரியவே கூடாது, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதில் நல்லா ராஸ்மல் போனதுக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி சேர்த்துருக்கேன். இதோடவே கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால மீன் குழம்புக்கு ஒரு தனி வாசனை கிடைக்கும். அதனால தான் சேர்க்குறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடும். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதனால இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு நான் குழம்போடு சேர்த்துருக்கேன். மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. ஏன்னா மீன் எதுவும் உடையக்கூடாது, அதனால தான் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் பாதியமாக தட்டி மீன் குழம்போட சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். கண்டிப்பாக சேருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. மீன் எல்லாமே நல்லா வேகணும். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. மீனோட வாசனை எல்லாமே குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் எதுவுமே உடையாமல் நல்லா முழுசாக சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. நான் ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா காரசாரமாக வாசனையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.